கோஆபரேட்டிவ் நெட்வொர்க் ஃபார் விமன் சென்னையில வந்து வளர்ந்து பிறந்து 4 ஸ்டேட்லயும் வந்தவங்களுக்கு இன்னைக்கு பெரிய இத்தியாசம் பண்ணிட்டோம். ஏழை பெண்களை கேட்காத நாள் இருந்தது. இன்னைக்கு G20 கவர்மெண்ட்ஸ் ஆஃப் 20 கண்ட்ரீஸ் இன்னைக்கு சோஷியல் சமிட் பண்ணி நம்ம ஒரே பிரதிநிதி தான் பூரா உலகத்துல. இன்டர்நேஷனல் சிவில் சொசைட்டி படிக்க தெரியாதவங்க படிக்க தெரிஞ்சவங்க அந்த பெண்களை பிரதிநிதித்துவம் பண்ணி என்ன வந்து சிபாரிசு இல்லாம என்ன சூஸ் பண்ணாங்க. அத்தனை நாடுகள்ல இருந்து வந்து எல்லாம் அவங்களாலதான், என் பெண்களாலதான். அதனால இங்க என்ன நாங்க சொன்னோம்னா, அந்த G20 நாடுகள் அவங்க இத்தனை வருஷம் G20 பேசிட்டு இருந்தாங்க. இப்ப நாங்க என்ன சொல்றோம், ஏழை பெண்களோட குரல், யுவர்களோட குரல், ஏழைகளோட குரல் கேட்கணும்னு சொல்லிட்டு இந்த தடவை முதல் தடவை என்னை கூப்பிட்டுருக்காங்க சிவில் சொசைட்டில இருந்து வேர்ல்டுல. பெரிய இத்தியாசம். அதுவும் சென்னையை சேர்ந்தவங்க நாங்க, தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க நாங்க. அதனால நிறைய பெருமை. அங்க இருக்கிற நாடு மற்ற நாடுகள்லாம் அவ்வளவு மினிஸ்டர்ஸ், அவங்க பிரசிடென்ட்டோட சம்சாரம், ஃபாரின் செக்ரட்டரி, கல்ச்சர் மினிஸ்டர், விமன் மினிஸ்டர் எல்லாம் கையை கூட்டி கெஞ்சி அவ்வளவு சந்தோஷப்பட்டாங்க. நான் பேசின போது அடிச்ச கிளாப் வந்து சாதாரணம் இல்லை. ஏன்னா இவங்க கதையை சொன்னேன்ல, எப்படி 200 ரூபாய் லோனை வாங்கி இன்னைக்கு டாக்டர் இன்ஜினியர் அவங்க பிள்ளைங்களை பண்றாங்கன்னு எதிர்த்து நிக்கிறாங்க. பெண்கள் பலாத்காரத்துக்கு எதிராகவும் அதே மாதிரி எக்கனாமிக்லி வீக்கா இருக்கவங்களுக்கு எப்படி மாடி வீடு கட்டி எல்லாம் பண்றாங்க. அதனால ரொம்ப வந்து இவங்களோட ஆசீர்வாதத்தினால 30 மணி நேரம் போயிட்டு வருது, திருப்பி வர்றது 30 மணி நேரம், 60 மணி நேரம் நாங்க எப்படியோ போயிட்டு வந்து. அது வேற வெஜிடேரியன், அங்க சாப்பாடு இல்லை. ஆனா அன்புக்கு குறை இல்லை. அந்த அன்புலயே நம்ம அந்த நாடுகளோட நம்ம பண்ணிருக்கோம். இங்க இருக்கிற மக்களுக்காக என்ன பேசுறது, நம்ம ஊர் மக்களுக்கு என்ன பேச வேண்டியது இருக்கு. ஏழ்மையில இருந்தாலும் படிக்காம இருந்தாலும் அவ்வளவு நல்லா பெண்கள்லாம் மற்றவங்களை பத்தியும் தெரியும். ஆனா எங்க பெண்கள் 43 வருஷத்துல 200 ரூபாய் லோன் வாங்கினவோ இன்னைக்கு 3 வீடு கட்டி என்ஜினியர் டாக்டர் ஆக்கியிருக்கா. எங்க முன்மாதிரியை பண்ணுங்க உங்க நாட்டுலன்னு சொல்லிட்டு வந்தேன் நான். அவங்களும் ரொம்ப ஆசைப்பட்டாங்க. G20 வந்து எப்படின்னா கவர்மெண்ட்ஸ் ஆஃப் 20 கண்ட்ரீஸ், ஃபர்ஸ்ட் டைம் சிவில் சொசைட்டி, மக்கள். நான் என்ன சொல்றேன், மக்களை வந்து இன்வால்வ் பண்ணுங்க. கவர்மெண்ட் மட்டும் பேசி தீர்த்த முடியாது. என்னோட கருவில் கிராஸ் ரூட்ஸ் விமன் ஹை டேபிள்ஸ்க்கு போயிட்டாங்க. கவர்மெண்ட்ல அங்க பிரைம் மினிஸ்டர்ஸ், பிரசிடென்ட்ஸ் இருக்கிற இடத்துல என் பெண்களோட குரல் தெரிஞ்சது. வாய்ஸஸ் ஃப்ரம் த கிரவுண்ட்னு சொன்னேன். அவ்வளவு வந்து தட்டினாங்க. இவங்களை போய் அங்க சொல்லி கொடுக்க சொல்றேன் நானு. அதுக்கு தான் நான் பேசிட்டு வந்திருக்கேன். அதுக்கு வாய்ப்பு இருக்கு. அவங்க எல்லாம் ரொம்ப ஆசைப்படுறாங்க. நம்ம கத்துக்க வேண்டியது இருக்கு. மற்ற நாடுகள்லாம் நிறைய கத்துக்க வேண்டியது இருக்கு என் பெண்கள் கிட்ட.